இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைய வாழ்வு தரும் உணவின் மூலியமாக உங்கள் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துதலும் தெரிவிக்கிறோம். இன்றைக்கான வேத வசனம் ரோமர் 14வது அதிகாரத்தில் 17 23 முடிய வாசிக்கிறேன். ஒரு பொருளும் தன்னில் தீட்டுள்ளத அல்லதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டு உள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டு உள்ளதாயிருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவும். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனால் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்திலே தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். ஒருவன் சமுசயப்படுத்துகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஆமென். சிரம் தாழ்த்தி நாம் இன்றைக்கு ஜெபிக்கலாம். இன்றைய வாழ்வு தரும் உணவின் மூலியமாக கர்த்தர் தாமே நம்மோடு பேசின வார்த்தையின் பிரகாரம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை முடிவுக்கு வரும். நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காய் காத்திருக்கிறீர்களோ அவைகளை தேவன் அறிவார். அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள் திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்து கொண்டே இருக்கிறார். அவரிடத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனே என் விண்ணப்பத்தை கேளும், என் கண்ணீரை கண்டீரே என்று கேட்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனோடு இருக்கிற பிள்ளைகளா தேவனை நோக்கி அவர்கள் மூலியமாய் அவரோடு நீர் இருக்கும் பொழுது அவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். அவரோடு நம்ம இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு பதில் தருவார். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கணவன் மனைவிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும். விசேஷமாய் வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக நாம் பெற்றோர்களாகிய நாம் தான் ஜெபிக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் தவறான வழியில் போகாதபடிக்கு, தாறுமாறான வழிகளில் போகாதபடிக்கு வாலிபன் நாட்களை தன் சிருஷ்டிகர்த்தனை நினைக்க வேண்டும். வேத வசனத்தின் மூலமாக அவர்களை கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். வாலிபன் தன் வழிகளை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அப்படியாய் கூட எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் மாறட்டும். தவறான பாதையிலிருந்து கர்த்தர் அந்த பிள்ளைகளை பிரித்தெடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசேப்பை போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற நீ உதவி செய்வீராஜனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளையை தொடுவீராஜனே. ஒவ்வொரு டீன்ஸ் பிள்ளைகளும் சிறு குழந்தைகளையும் ரத்தத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ராஜா. அவங்க படிப்பை ஆசீர்வதிங்க, எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை எல்லாம் சந்திப்பீராஜனே. அப்பா நீர் அப்படியே செய்து முடிக்க போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நன்றி. காட் பிளஸ் யூ.